ஹாய் வெல்கம் டு T2G ஹெல்த் சேனல். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு முக்கியமான டே, அதாவது இன்டர்நேஷ்னல் யோகா டே. இப்போது இந்த சர்வதேச யோகா தினம் ஏன் இந்த டேயில் கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத பற்றியும், யோகாவோட முக்கியத்துவத்தை பற்றியும், இந்த வருஷம் யோகாவோட கருப்பொருள் என்ன அப்படிங்கிறத பற்றியும், என்னென்ன யோகாசனங்கள் இந்த நாளில் அட்லீஸ்ட் இந்த ஒரு 5 யோகாசனமாவது செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். இப்போது இந்த யோகாவோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னாக்கா, ஜூன் 21 ஒரு வருஷமும் இந்தியாவில் யோகா தினம் செஞ்சுட்டு வரோம். ஸோ இந்தியாவில் மட்டும் இல்லை, இன்டர்நேஷ்னல்லையும் செஞ்சுட்டு வராங்க. ஸோ இந்தியாவில் யோகா உள்ளிட்ட பயிற்சிகள் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடல் ஆரோக்கியத்திற்கு யோகா பல்வேறு வகையில் உதவும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாறி வரும் வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ப மனநிலை, ஆரோக்கியம், உடல் நலனை பேண உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியம். பணிச்சுமை, மனச்சோர்வு உள்ளிட்டவற்றை நிர்வகிக்க யோகா உதவும் அப்படின்னு நிறைய மருத்துவ நிபுணர்கள்லாம் பரிந்துரைக்கிறாங்க. இப்போ இந்த சர்வதேச யோகா தினத்தை நம்மளோட பாரத பிரதமர் நரேந்திர மோடி செப்டம்பர் 27, 2014 அன்னைக்கு ஐக்கிய நாடுகளோட பொதுச்சபையில் தனது உரையின் போது சர்வதேச யோகா தினம் பற்றிய திட்டத்தை ஃபஸ்ட்டு முன்வைத்தார். அதை ஏற்றுக்கொண்ட ஐநா சபை 2014 டிசம்பர் 11 ஜூன் 21 சர்வதேச யோகா தினமாக அறிவித்தது. ஏன் இந்த ஜூன் 21 யோகா தினமாக அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு 20 அறிவிச்சிருக்கலாம், 22 அறிவிச்சிருக்கலாம். ஏன் இந்த 21 அறிவித்தாங்க அப்படின்னாக்கா, ஒரு சிறப்பு காரணம். இந்த தேதி, அதாவது ஜூன் 21 அப்படிங்கிற இந்த தேதி வடக்கு அரைக்கோளத்தில் மிக நீண்ட நாளாக இருக்கிறதுனால இது ஒரு குறிப்பிட்ட முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக இருக்குது. இந்த நாளில் நம்ம யோகா செஞ்சோம் அப்படின்னா அதோட முழுமையான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஜூன் 21 யோகா தினமாக அறிவிச்சிருக்காங்க. அதை பொறுத்து தான் சர்வதேச யோகா தினம் 2015 கொண்டாடப்பட்டு வருகிறது. ஓகே, இந்த ஆண்டு சர்வதேச யோகா தினத்தோட கருப்பொருள் என்ன? யோகா ஃபார் உமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது தான் இந்த ஆண்டு சர்வதேச யோகா தினத்தோட கருப்பொருள். அதாவது பெண்களோட முன்னேற்றத்திற்காக யோகா என்பதற்கு தான் இந்த ஆண்டு முக்கியத்துவம். இப்போது நிறைய பெண்களுக்கு அதிகமான ஒர்க் இருக்குது. அவங்களோட உடல்நலனில் அவங்க ஆரோக்கியம் செலுத்துறதுக்கான டைமே அதிகமாக இல்லை. ஸோ நிறைய வேலைக்கு நடுவில் இந்த யோகாவை ஒரு 20 நிமிஷமாவது டெய்லி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை கொடுத்துருக்குறாங்க. ஸோ பணிசுமை, பரபரப்பான வாழ்க்கை முறையிலேருந்து உடல், மனநலம் இதை எல்லாமே ஆரோக்கியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக யோகா உதவும் அப்படிங்கிறதுக்கு பெண்கள் நேரம் ஒதுக்கி யோகாவை செய்யணும் அப்படிங்கிறத வலியுறுத்துறதுக்காக இந்த கருப்பொருள் அமைஞ்சிருக்கு. ஓகே, யோகா தினத்தோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? இப்போ ஒருத்தவங்களோட உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு நம்ப முடியாத அளவுக்கு நன்மையை தருது. உடல் மற்றும் மனதின் சரியான செயல்பாட்டை தொடர்ச்சியாக யோகா செய்கிறது மூலமாக உறுதி செய்யலாம். யோகா தசையை வலுப்படுத்துது, உடலோட நெகிழ்வு தன்மையை மேம்படுத்துது, அதுக்கப்புறம் உடலோட சமநிலையை மேம்படுத்த உதவுது, சுவாச செயல்பாட்டை மேம்படுத்துது. அதாவது பிராணாயாமா, யோகா, சுவாச பயிற்சி இதெல்லாம் செய்யும் போது ஆழ்ந்த கட்டுப்படுத்தப்பட்ட சுவாச முறைகளில் கவனம் செலுத்த முடியும். யோகா செய்கிறதுனால நுரையீரல் திறனை மேம்படுத்த முடியும். சுவாச மண்டலத்தில் உள்ள தசைகளை வலிமைப்படுத்துகிறது, உடலுக்கு ஆக்சிஜன் செல்வதை அதிகரிக்குது. அடுத்தது இதய ஆரோக்கியமும் மேம்படும். தொடர்ச்சியாக நம்ம யோகா செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும். அதாவது இதயத்துக்கு செல்லும் தசைகளோட வலிமையை அதிகரிக்க முடியும். மூட்டு ஆரோக்கியம் மேம்படும். அதாவது இப்போ எல்லாருக்குமே மூட்டு வலி அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இந்த மூட்டு வலிக்கு இப்போ வாக்கிங் போனால் மூட்டு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த யோகா செய்கிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம வாக்கிங் போய் கிடைக்கிற பெனிஃபிட்டை விட யோகா செய்கிறது மூலமாக அதிகமான பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். யோகா செய்கிறது மூட்டுக்களோட ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆர்த்ரைட்டிஸ், மூட்டு தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்க அவங்க டாக்டர்கிட்ட ஆலோசனைப்படி யோகா செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் செரிமானத்துக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது யோகா. வயிற்றுப்பகுதியில் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி இறப்பை, குடல் செயல்பாட்டை மேம்படுத்த முடியும். மலச்சிக்கல், அஜீரணம் இந்த மாதிரி செரிமான பிரச்சனைகளை போக்குறதுக்கு யோகா ரொம்ப ரொம்ப உதவும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். தினமும் இல்லைனா வாரத்திற்கு ஒரு 5 நாளாவது யோகா பயிற்சி செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி, அதாவது மண்டே டு ஃப்ரைடே அப்படி கூட வச்சுக்கலாம். அந்த 5 டேஸும் நம்ம யோகா செஞ்சோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீஃப் ஆக முடியும். இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். ஒட்டுமொத்த நல்வாழ்வை மேம்படுத்துறதுக்கும் இந்த யோகா உதவும்.
எடையை நிர்வகிக்கிறதுக்கு யோகா உதவும். உடலோட வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறது மூலமாக உடல் எடையை சீராக வச்சுக்க முடியும். இதுக்கு உணவு பழக்கமும் சீராக இருக்கணும். ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவை சாப்பிடணும். எண்ணெயில் பொரிக்கப்பட்ட உணவுகள், பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்ட உணவுகள் இதையெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஸோ இதெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா வெயிட் அதிகமாக கெயின் தான் ஆகும், ரெடியூஸ் ஆகாது. கவனத்தோட ஒரு விஷயத்தில் நம்ம ஈடுபடணும். இப்போ யோகாவின் தியான அம்சங்கள், நினைவாற்றல், செறிவு நுட்பங்கள் இது எல்லாத்தையுமே மேம்படுத்தலாம். மனத்தெளிவு, கவனம் செலுத்தும் ஆற்றல் இதையெல்லாம் மேம்படுத்துறதுக்கு தொடர்ந்து நம்ம யோகா பயிற்சி செய்துட்டு வரணும். மன அழுத்தம், பதட்டம், மனச்சோர்வை குறைக்கிறது எல்லாத்துக்குமே சிறந்த ஒரு மருந்து அப்படின்னா அது யோகா மட்டும்தான். தூக்கமின்மையை குணப்படுத்தும். இப்போது நம்ம டெய்லி யோகா பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட நரம்பு மண்டலத்தை எல்லாம் அமைதிப்படுத்தும் இந்த யோகாசனங்கள். கார்டிசோல் அப்படிங்கிற மன அழுத்த ஹார்மோன்களோட சுரப்பை சீராக வச்சுருக்கும். இதனால் உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் அமைதியாக இருக்கும். அதனால் நைட்டு நம்ம படுத்த உடனே நல்லா தூக்கம் வந்துடும். யோகா நேர்மறையான கண்ணோட்டத்தை அதிகரிக்கும். உங்களுக்கும் உடலுக்கும் உள்ள தொடர்பை கண்டறிய நீடிக்க உதவும். மன உடல்நலம் மேம்பட்ட யோகா செய்வது மன அழுத்தத்தை குறைக்குது, உணர்வு சமநிலையை ஊக்குவிக்குது, பரபரப்பான வாழ்க்கை முறைகளில் இருந்து வெளியேறி அமைதியான வாழ்வை மேம்படுத்த முடியும். ஸோ இது மட்டும் இல்லாமல் பெண்கள் ரொம்ப விரும்புகிற முடி ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் இந்த யோகா உதவுது. யோகாசனங்களில் குறிப்பாக சிரசாசனம் மற்றும் அதோமுக சுவாசாசனம் இந்த மாதிரி யோகாசனங்களில் ஈடுபடும் போது உச்சந்தலில் இருந்து இரத்த ஓட்டத்தை மேம்படுத்த உதவுது. இந்த மாதிரி யோகாசனம் செய்யும்போது இந்த பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகி முடியோட அந்த மயிர்கால்களுக்கு ஆக்சிஜன் மற்றும் இன்னும் பல முக்கிய ஊட்டச்சத்துக்களை வழங்குது. ஸோ இதனால் என்ன ஆகுது, முடி வளர்ச்சியை அதிகமாகுது, முடி உதிர்வையும் தடுக்குது. இப்போ இந்த யோகாசனத்தில் வஜ்ராசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனம், உத்தனாசனம் அப்படிங்கிற ஆசனம் இது ரெண்டுமே உச்சந்தலை மற்றும் அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கல்ஃப் அதோட முடி வளர்ச்சியை தூண்டுது. மேலும் இந்த யோகாசனங்களின் உதவியோட முடி உதிர்தலையும் குறைக்க முடியும். இதில் வஜ்ராசனம் செய்வது செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. இது ஊட்டச்சத்து உறிஞ்சுதலை மேம்படுத்த முடியும். முடி ஆரோக்கியத்தில் மறைமுகமான நன்மைகளையும் தருகுது. இந்த வஜ்ராசனம் மட்டும்தான், நம்ம மற்ற எந்த ஆசனமும் சாப்பிட்ட உடனே செய்யக்கூடாது. ஆனால் இந்த வஜ்ராசனம் நம்ம சாப்பிட்ட உடனே செய்யலாம். ஸோ சாப்பிட்ட உடனே செஞ்சாலே நமக்கு வந்துட்டு இப்போது நம்ம சாப்பிட்ட ஃபுட்டு டைஜஷன் ஆகலை அப்படின்னா இந்த வஜ்ராசனத்தில் கொஞ்சம் நேரம் நம்ம உட்காந்துருந்தாலே டைஜஷன் ஆகும். இந்த வஜ்ராசனத்தை நம்ம பார்த்துருப்போம். இப்போ சின்ன குழந்தைங்க எல்லாருமே அந்த ஆசனத்தில் தான் உட்காருவாங்க. ஸோ இதில் உட்கார்றது ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தால் கூட அதுக்கப்புறம் போக போக பழகிடும். இந்த ஆசனத்தில் பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கும், ஆனால் இந்த ஆசனத்தில் நிறைய நன்மைகள் இருக்குது. அதுக்கப்புறம் யோகாசனம் ஹார்மோன்களை சமநிலைப்படுத்தும். ஃபிஷ் போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மச்சி ஆசனம் அப்படின்னு. இது தைராய்டு மற்றும் பாராதைராய்டு சுரப்பிகளை தூண்டி ஹார்மோன் சமநிலையில் பங்களிக்குது. கூடுதலாக இந்த யோகாசனங்கள் உடலில் நச்சு நீக்கம் மற்றும் ஹார்மோன் ஒழுங்குமுறைக்கு உதவுது. யோகா செய்கிறது மூலமாக இரத்த ஓட்டத்தை மேம்படுத்த முடியும். அதோமுக சுவாசாசனம் முகத்தில் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்த உதவுது, ஆரோக்கியமான பளபளப்பையும் தருது. அதே போல் சர்வாங்காசனமும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுல முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ ஒட்டுமொத்தமாக நம்ம செய்யக்கூடிய ஆசனங்கள் எல்லாமே நமக்கு நன்மையை தான் தரும். சரும பராமரிப்புக்கும் இந்த யோகாசனம் உதவுது. முகத்தில் இருக்கக்கூடிய பரு, மந்தமான சருமம் இதையெல்லாம் தடுக்கிறதுக்கு அர்த்த மச்சேந்திராசனம், ஹாஃப் லார்ட் ஆஃப் த ஃபிஷ் போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆசனம், மற்றும் விபரீத கரணி யோகாசனம். இந்த ஆசனங்களை செஞ்சாக்கா சருமம் பொலிவு பெறும், உடலில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை வெளியேற்ற முடியும். இந்த ஆசனங்கள் உள்ளுறுப்பை தூண்டி நிணநீர் வெளியேற்றத்தை ஆதரிக்கிறதோட முக வீக்கத்தையும் குறைக்குது. இப்போ மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறது சரும ஆரோக்கியத்தோட எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தலாம். இது என்ன பண்ணும், நமக்கு ஸ்கின்ல அரிப்பு ஏற்படும், முதுமை அதாவது ஒரு முதுமை வந்ததுன்னா எப்படி தோலெல்லாம் சுருக்கமாக இருக்கும், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய ஏற்படும். இதை தவிர்க்கிறதுக்கு யோகாவில் ஈடுபடலாம். யோகா செய்கிறது மூலமாக ஸ்ட்ரெஸ் அதிகமாகவே குறைய ஆரம்பிக்கும். சருமத்திலையும் தோன்ற எதிர்மறை விளைவுகளையும் குறைக்க முடியும். அதன்படி ஆழ்ந்த தளர்வை ஊக்குவிக்க சவாசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனம் சிறந்த தேர்வாக இருக்கும். நமக்கு எவ்வளோதான் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் நம்ம சவாசனம் அப்படின்னா படுத்த நிலையில், சவம் அப்படின்னா அந்த இறந்த உடல் சொல்லுவாங்க, அந்த மாதிரி நம்ம படுத்திருக்கணும். நம்மளோட சுவாசம் மட்டும்தான் போயிட்டு வரணும், மற்றபடி பென் ட்ராப் சைலண்டாக இருக்கணும். மூச்சு காற்று மட்டும்தான் இருக்கணும், அதுவுமே சைலண்டாக போயிட்டு மூச்சு நம்ம உள்ளிழுத்து வெளியில் விடணும். ஸோ இந்த ஆசனம் செஞ்சோம் அப்படின்னாக்கா நமக்கு ஸ்ட்ரெஸ் நல்லாவே ரிலீஃப் ஆகும்.
இந்த மாதிரி யோகாசனங்களை நம்மளோட அன்றாட வாழ்வில் சேர்த்துக்கணும். உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை தவிர முடி, சருமம் இது எல்லாத்துலேயுமே ஒரு முக்கிய பங்கு வகிக்குது யோகா. இது எல்லாத்தையுமே விட நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், நம்மளோட மன அமைதி அதிகமாக நமக்கு கிடைக்கும். ஸோ தினமும் 20 நிமிஷம் நம்ம கண்டிப்பாக யோகா செஞ்சோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்ம எந்த ஒரு முடிவையும் டென்ஷன் இல்லாமல் சுலபமாக எடுக்க முடியும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த ஃபாஸ்ட் வேர்ல்டில் நம்ம டிசிஷன் எடுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இந்த யோகாவை 20 நிமிஷம் நம்ம டெய்லி செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம ஈஸியாக ரிலீஃப் ஆகலாம். ஸோ எல்லாருமே அட்லீஸ்ட் இவ்வளோ நாள் யோகா செய்யலை அப்படின்னாலும் இந்த இன்டர்நேஷ்னல் யோகா டேயில் இருந்தாவது மார்னிங்கோ இல்லை ஈவினிங்கோ ஒரு 20 நிமிஷம் நமக்காக ஒதுக்கி ஒரு யோகாவை செஞ்சோம் அப்படின்னாக்கா நல்ல வாழ்க்கை நமக்கு இருக்குது. யோகாவோட முழுமையான சக்தியை பெறுறது அப்படிங்கிறது உள் பிரகாசத்தை வெளிக்கொணர்வதுடன் ஒட்டுமொத்த நல்வாழ்வையும் மேம்படுத்துது. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.